Hi students, I am Malar. Welcome back to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல 10th standard maths chapter 8 exercise 8.3 problem number 14 பார்க்க போறோம். வாங்க என்ன क्वेश्चन கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். ஒரு விளையாட்டிற்கான நுழைவு கட்டணம் 150. அந்த விளையாட்டில் ஒரு நாணயம் 3 முறை சுண்டப்படுகிறது. அப்படினா என்னன்னா ஒரு காயினை வந்து 3 டைம்ஸ் வந்து டாஸ் பண்றாங்க. தனா ஒரு கேர்ளோட நேம் ஒரு நுழைவு சீட்டு வாங்கினாள். அவ்விளையாட்டில் 1 அல்லது 2 தலைகள் விழுந்தால் அவள் செலுத்திய நுழைவு கட்டணம் திரும்ப கிடைத்துவிடும். அப்படின்னா என்னன்னா ஒரு ஹெட் 3 டைம்ஸ் டாஸ் பண்ணுவோம் இல்லையா, ஒரு ஹெட் விழுந்தாலும் சரிதான், 2 ஹெட் விழுந்தாலும் சரிதான், என்ட்ரி ஃபீஸ் வந்து ரிட்டர்ன் பேக் ஆயிரும். சரியா, 150 வந்து ரிட்டர்ன் பேக் ஆகும். ஓகே, 3 தலைகள் கிடைத்தால் அவளது நுழைவு கட்டணம் 2 மடங்காக கிடைக்கும். இன்கேஸ் 3 டாஸ்லேயுமே ஹெட்டு கிடச்சாச்சுன்னா, அதாவது 3 காயிலையும் வந்து ஹெட்டு கிடச்சிச்சுன்னா டபுள் த என்ட்ரி ஃபீ, அதாவது 150ங்கிறது 300 அவளுக்கு ரிட்டர்ன் பேக் ஆகும். இல்லை என்றால் அவளுக்கு எந்த கட்டணமும் திரும்ப கிடைக்காது. இவ்வாறெனில் 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, 1 by 1 பார்க்கலாம். சரியாம்மா, அதாவது 3 ஹெட்டையும் 3 ஹெட்டு இல்லைனா 1 ஹெட்டு இல்லைனா 2 ஹெட்டை தவிர்த்து மீதி எது விழுந்தாலுமே அது வந்து அவங்க வந்து என்னது திருப்ப, அதாவது லாஸ் ஆகும். 150ங்கிறது நமக்கு திருப்பி கிடைக்காது. ஓகேம்மா, பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம சாம்பிள் ஸ்பேஸ் எழுதலாம். ஏன்னா காயின் தானே அவங்க டார்கெட் பண்ணியிருக்காங்க, அதுக்கு நம்ம ட்ரீ டயக்ராம் யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக போடலாம். பாருங்கள், இதுதான் ட்ரீ டயக்ராம். ஒரு காயினை 3 டைம்ஸ் டாஸ் பண்ணுறதுனாலும் சரி தான், 3 காயினை வந்து 1 டைம் டாஸ் பண்ணுறதும் ரெண்டுமே சேம் தான். ஸோ சாம்பிள் ஸ்பேஸ் எழுதிக்கலாம். இப்போ பாருங்கள், ஹெட்டு சரியாம்மா, ஹெட்டு கமா, அடுத்து ஹெட்டு டெயில் கமா, அடுத்து ஹெட்டு டெய்லு ஹெட்டு கமா, அடுத்து ஹெட்டு டெயில் கமா, அடுத்து டெய்லு ஹெட்டு கமா, அடுத்து டெய்லு ஹெட்டு டெயில் கமா, அடுத்து டெயில் ஹெட்டு கமா, டெயில். ஓகேம்மா, இப்போ நம்ம பார்க்கலாம் 1 by 1. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஈவெண்ட் ஆஃப் கெட் டபுள் த என்ட்ரி ஃபீ. என்ன கண்டிஷன் நமக்கு டபுளாக வந்து என்ட்ரி ஃபீஸ் கிடைக்கிறோன்னா என்ன கண்டிஷன் தான், 3மே நமக்கு ஹெட்டாக விழுந்தால் மட்டும்தான் தட் இஸ் என்ட்ரி ஃபீ வந்து டபுளாக நமக்கு கிடைக்கும், அது அந்த கேர்ளுக்கு கிடைக்கும். அப்படின்னா நமக்கு எந்த ஆப்ஷன் இருக்குது, ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது, அதுதான் என்னது ஹெட்டு. புரியுதாம்மா? இப்போ நம்ம இதை கட் பண்ணிடலாம், ஏன்னா நம்ம இதை ஃபில் பண்ணிட்டோம். ஓகேவா, இதை முடிச்சிட்டோம். ஸோ நம்ம ஹெட்டுன்னு எழுதியாச்சு. இப்போ என் ஆஃப் ஏன்னு எழுதலாம். என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு நமக்கு 1 இருக்குது. இப்போ என் ஆஃப் எஸ்ங்கிறது நம்ம இதில் எழுதிக்கலாம், என் ஆஃப் எஸ் ஈக்குவல் டு 8. இப்போ நம்ம ப்ராபபிலிட்டி, இதுக்கான ப்ராபபிலிட்டி எழுதிக்கலாம். பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ பை என் ஆஃப் எஸ் ஈக்குவல் டு 1 by 8. இதை நமக்கு தேவையான ஃபஸ்ட் ஆப்ஷனுக்கான ஆன்சர். ஓகேம்மா, இப்போ நம்ம செகண்ட் ஆப்ஷன் பார்க்கலாம். நேம் கொடுத்துக்கலாம் பி. ஈவெண்ட் ஆஃப் கெட் ஹர் என்ட்ரி ஃபீ, அதாவது அவளுடைய 150 பே பண்ணியிருப்பாள், அதுவே அவளுக்கு திரும்பி கிடைக்கணும். என்ன கண்டிஷன், ஒன்லே ஒரு ஹெட்டு விழணும் இல்லைனா 2 ஹெட்டு விழணும். 2 ஆப்ஷனில் எது விழுந்தாலுமே அவள் கட்டின ஃபீ வந்து ரொம்ப ரிட்டர்ன் பேக் ஆயிரும். அப்படின்னா ஒரு ஹெட்டு 2 ஹெட்டு ரெண்டுமே டார்கெட் பண்ணுவோம். ஒரு ஹெட்டு 2 ஹெட்டுன்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ இது ஃபஸ்ட் ஆப்ஷன் நமக்கு வராது. செகண்டில் 2 ஹெட் இருக்குது, ஸோ நமக்கு வரும். சரிம்மா, ஹெச்டி கமா, அடுத்து தேர்ட் பண்ண ஹெச்டிஹெச், இதில் 2 ஹெட் இருக்குது, ஸோ நமக்கு அதுவும் வரும். அடுத்து இந்த இடத்துல ஒரு ஹெட் இருக்குது, ஒரு ஹெட் வந்தாலும் நம்ம எழுதலாம் ஹெச்டிடி கமா, அடுத்து இதில் 2 ஹெட் இருக்குது, ஸோ நமக்கு அதுவும் எழுதலாம். அடுத்து இதில் நமக்கு ஒரு ஹெட் இருக்குது, அப்போ நம்ம அதையும் நம்ம எழுத போகிறோம். அடுத்து இந்த இடத்துல நமக்கு ஒரு ஹெட் இருக்குது, அப்போ அதையும் நம்ம எழுத போகிறோம் ஹெச். அடுத்து இதுலேயும் நமக்கு ஒரு ஹெட் இருக்குது, டிடிஹெச். சரியாம்மா, 1 2 3 4 5 6 8, இதில் டிடிடி என்னம்மா, ஓகே நம்ம தப்பாடிச்சு. சரி, ஓகே, டிடிஹெச். ஓகே பாருங்க, இப்போ நம்ம இதெல்லாம் கட் பண்ணி விட்டுடலாம், ஏன்னா இதை நம்ம எழுதிட்டோம். இதில் 3 4 5 6. ஓகேம்மா, இதில் நம்ம எழுதியாச்சு. ஸோ நமக்கு எத்தனை கிடச்சிருக்கு, 1 2 3 4 5 6. அப்போ நமக்கு என் ஆஃப் பி என்னமா வரும், என் ஆஃப் பி ஈக்குவல் டு 6. இப்போ நம்ம இதற்கான ப்ராபபிலிட்டி எழுதிக்கலாம். ப்ராபபிலிட்டி ஆஃப் பி ஆஃப் பி ஈக்குவல் டு என் ஆஃப் பி பை என் ஆஃப் எஸ் ஈக்குவல் டு என்னமா வரும், 6 by 8. கட் பண்ணியாச்சுன்னா 3 by 4. அப்போ நமக்கு 3 by 4, 4ல் ஒரு 3 ஆப்ஷன்ஸ் வந்து கட்டின ஃபீ வந்து ரிட்டன் பேக் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இப்போ தேர்ட் பார்க்கலாம். சிங்கிற நேம் கொடுத்துக்கலாம். ஈவெண்ட் ஆஃப் லாஸ் தி என்ட்ரி ஃபீ, அதாவது கட்டின ஃபீஸே கிடைக்காது, டபுளாகவும் கிடைக்காது, கட்டின ஃபீஸும் கிடைக்காதுன்னா என்ன ஆப்ஷன்மா, அதில் இது ரெண்டுமே இருக்கக்கூடாது. அப்போ நம்ம கட் பண்ணது ஃபஸ்ட் ஆப்ஷன் வராது, எல்லாமே இன்ட்டு போட்டிருக்கோம். ஸோ எல்லாமே நமக்கு வரக்கூடாது. அப்போ பெண்டிங்கில் இருக்கிறது எது மட்டுமா, இது மட்டும் தான் நமக்கு பெண்டிங்கில் இருக்குது. ஸோ அப்போ நமக்கு என்ன ஆப்ஷன் வரும், இதில் வந்து டெயில். ஒருவேளை 3 காயின்லுமே டெயில் விழுந்தாச்சுன்னா
தட் இஸ் எதுவுமே நமக்கு கிடைக்காது, லாஸ் அதுதான். ஓகேவா? அப்போ n of c equal to 1. இப்போ நம்ம ப்ராபபிலிட்டி எழுதிக்கலாம். ஃபார்முலா p of c equal to n of c by n of s. எப்பவுமே ஃபார்முலா எழுதிக்கோங்க. n of c ஓடது என்னமா 1 இல்லையா, 1 by 8. n of sங்கிறது நமக்கு 8 இல்லையா, ஸோ நம்ம n of sன்னு எழுதியிருக்கோம். இதான் நமக்கு தேவையான ரெக்கார்ட் ஆன்சர்.